ஓம் சாந்தி 1/12/2025. இனிமையான குழந்தைகளே, தினமும் ஞான சிந்தனை செய்தீர்கள் என்றால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் நாம் சுய தரிசன சக்கரதாரிகள் என்பது நினைவில் இருக்கட்டும். கேள்வி: தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கான சுலபமான வழி என்ன? பதில்: தங்களை முன்னேற்றிக் கொள்ள தினமும் சார்ட் வையுங்கள். இன்று முழு நாளும் எந்த ஒரு அசுர செயலும் செய்யவில்லை தானே என்று சோதனை செய்யுங்கள். எப்படி மாணவர்கள் பதிவேடு வைக்கிறார்களோ அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் கூட தெய்வீக குணங்களின் ரெஜிஸ்டர் வைத்தீர்கள் என்றால் முன்னேற்றம் ஆகிக்கொண்டே இருக்கும். பாடல்: தூரதேசத்தில் வசிக்கக்கூடியவரே, ஓம் சாந்தி. தூரதேசம் என்று எதை சொல்லப்படுகிறது என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் தெரிந்திருக்கவில்லை. எவ்வளவுதான் பெரிய வித்வானாக இருந்தாலும் பண்டிதராக இருந்தாலும் இதன் பொருளை புரிந்து கொள்வது இல்லை. தந்தையை மனிதர்கள் அனைவரும் ஹே பகவான் என்று நினைவு செய்கிறார்கள். அவர் நிச்சயமாக மேலே மூலவதனத்தில் இருக்கின்றார். வேறு யாருக்கும் இது தெரியாது. இந்த நாடகத்தின் ரகசியத்தை கூட குழந்தைகளாகிய நீங்கள் தான் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை என்ன நடந்ததோ, எது நடக்கப் போகிறதோ அனைத்தும் புத்தியில் இருக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பது கூட புத்தியில் இருக்க வேண்டும் அல்லவா? இதை குழந்தைகளாகிய உங்களில் கூட வரிசைப்படியாக தான் புரிந்து கொள்கிறீர்கள். ஞானத்தை சிந்தனை செய்வது இல்லை. ஆகையால் தான் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிப்பது இல்லை. எழும்பொழுதும் அமரும் பொழுதும் நாம் சுயதரிசன சக்கரதாரிகள் என்பது புத்தியில் நினைவு இருக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஆத்மாவாகிய எனக்கு முழு சிருஷ்டி சக்கரமும் தெரியும். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய புத்தியில் மூலவத்தனம் நினைவிற்கு வருகிறது. அது இனிமையான அமைதியான வீடு, நிர்வாண தாமம், அமைதியான இடம். அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உடனே வந்து விடுகிறது. வேறு யாருக்கும் இது தெரியாது. எத்தனையோ சாஸ்திரங்கள் போன்றவற்றை படிக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பலன் எதுவும் இல்லை. அவர்கள் அனைவரும் இறங்கும் மார்க்கத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். திரும்பி செல்வதற்காக நீங்களே ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பழைய ஆடையை விட்டுவிட்டு நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லவா? வீட்டிற்கு செல்வதற்காக அரை கல்பம் பக்தி செய்தீர்கள். இருந்தும் ஏணிப்படியில் இறங்கிதான் வந்துள்ளீர்கள். இப்பொழுது பாபா நமக்கு சகஜமாக புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். இறைவன் நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்ற மகிழ்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும். பாபா நேரடியாக கற்பித்துக் கொண்டிருக்கிறார். பாபா அனைவருக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர். அவர் நமக்கு மீண்டும் கற்பிக்கிறார். அநேக முறை கற்பிக்கிறார். நீங்கள் சக்கரத்தை முழுமையாக சுற்றிவிட்டு வரும்பொழுது பாபா மீண்டும் வருகிறார். நீங்கள் இந்த சமயத்தில் சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவர் ஆவீர்கள். நீங்கள் விஷ்ணுபுரியின் தேவதைகளாக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உலகத்தில் வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. சிவபாபா நமக்கு கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சி எவ்வளவு இருக்க வேண்டும்? இந்த சாஸ்திரம் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் உடையவை. இது சத்கதிக்கானது அல்ல. பக்தி மார்க்கத்தின் பொருட்களும் வேண்டும் அல்லவா? அளவற்ற பொருட்கள் இருக்கின்றன. இவற்றின் மூலம் நீங்கள் இறங்கிதான் வந்துள்ளீர்கள் என்று பாபா கூறுகிறார். எவ்வளவு வாசல் வாசலாக அலைகிறார்கள். இப்பொழுது நீங்கள் அமைதியாக அமர்ந்துள்ளீர்கள். நீங்கள் ஏமாற்றம் அடைவது நின்றுவிட்டது. இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு பாபா முன்பு போல
போலவே கூறிக்கொண்டிருக்கிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். பிறகு சதோ பிரதானமான உலகிற்கு சென்று ராஜ்யம் செய்வீர்கள். இந்த வழியை பாபா கல்ப கல்பமாக அநேக முறை கூறியுள்ளார். பிறகு தங்களுடைய நிலையையும் பார்க்க வேண்டும். மாணவர்கள் முயற்சி செய்து தங்களை புத்திசாலிகளாக ஆக்கிக் கொள்கிறார்கள். படிப்பின் பதிவு கூட இருக்கிறது. மேலும் நடத்தைகளுக்கும் குறிப்பேடு இருக்கிறது. இங்கே நீங்களும் கூட தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தினமும் கணக்கு வைப்பதன் மூலம் அதிக முன்னேற்றம் ஏற்படும். இன்று முழு நாளும் ஏதாவது அசுர காரியம் செய்தேனா? நாம் தேவதைகளாக ஆக வேண்டும். லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரம் முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு எளிமையான சித்திரமாக இருக்கிறது. மேலே சிவபாபா இருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் இந்த ஆஸ்தியை கொடுக்கிறார் என்றால் கண்டிப்பாக சங்கம யுகத்தில் பிராமண பிராமணிகள் இருப்பார்கள் அல்லவா? சத்தியுகத்தில் தேவதைகள் இருக்கிறார்கள். கலியுகத்தில் சூத்ர வர்ணத்தவர்கள் இருக்கிறார்கள். விராட ரூபத்தை கூட புத்தியில் தாரணை செய்யுங்கள். இப்பொழுது நாம் பிராமணர்கள், உச்சி குடுமியை போன்றவர்கள். பிறகு தேவதைகளாக ஆவோம். பாபா பிராமணர்களுக்கு தேவதைகளாக ஆவதற்காக படிப்பு சொல்லி தருகிறார். எனவே தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு இனிமையானவர்களாக ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. எப்படி ஷரீர நிர்வாகத்திற்காக ஏதாவது காரியம் செய்யப்படுகிறதோ அதுபோல இங்கேயும் கூட யஜ்ய சேவை செய்ய வேண்டும். யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், சேவை செய்வது இல்லை என்றால் பிறகு அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டி இருக்கிறது. யாராவது நோயிற்றிருக்கிறார்கள், ஷரீரத்தை விட்டு விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் துக்கமடைவதோ அல்லது அழுவதற்கான விஷயமோ இல்லை. நீங்கள் முற்றிலும் அமைதியாக பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். எந்த சப்தமும் இருக்கக்கூடாது. அவர்கள் சுடுகாட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள் என்றால் ராம் 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 என்று சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். நீங்கள் எதையும் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் அமைதியாக உலகின் மீது வெற்றி அடைகிறீர்கள். அவர்களுடையது அறிவியல், உங்களுடையது அமைதி. குழந்தைகளாகிய நீங்கள் ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தின் மிக சரியான பொருளை தெரிந்துள்ளீர்கள். ஞானம் என்றால் புரிதல் மற்றும் விஞ்ஞானம் என்றால் அனைத்தையும் மறந்துவிடுவது, ஞானத்திலிருந்து விடுபட்டிருப்பது. எனவே ஞானமும் இருக்கிறது, விஞ்ஞானமும் இருக்கிறது. நாம் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை ஆத்மா தெரிந்திருக்கிறது. ஞானம் இருக்கிறது மற்றும் யோகம் நிரம்பியவர்களாகவும் இருக்கிறார்கள். பாபா கூட பிந்து மற்றும் சிந்துவாக உள்ளார், ரூபமாகவும் உள்ளார். பிறகு அவரிடத்தில் முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் உள்ளது. அவர்கள் விஞ்ஞான பவனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதன் பொருளை புரிந்து கொள்வது இல்லை. இந்த சமயத்தில் அறிவியலின் மூலம் துக்கமும் இருக்கிறது என்றால் சுகமும் இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். அங்கே சுகமோ சுகமாகும், இது அல்பகால சுகமாகும். மற்றபடி துக்கமே துக்கம். வீட்டில் மனிதர்கள் எவ்வளவு துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். இறந்துவிட்டால் இந்த துக்கமான உலகத்திலிருந்து விடுபட்டு விடலாம் என்று நினைக்கிறார்கள். பாபா நம்மை சொர்க்கவாசிகளாக ஆக்க வந்திருக்கிறார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எவ்வளவு பரவசமாக வேண்டும். கல்ப கல்பமாக பாபா நம்மை சொர்க்கவாசியாக ஆக்க வந்துள்ளார். எனவே இப்படிப்பட்ட பாபாவின் வழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா? பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே தூய்மையாக ஆகுங்கள். நாம் சகோதர சகோதரிகள். இது அன்பான உறவாகும். வேறு எந்த தீய பார்வையும் வரக்கூடாது. ஒவ்வொருவருடைய நோயும் தனிப்பட்டது. அதன்படி வழியும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாபா, இந்த சூழ்நிலை ஏற்படுகிறது, இந்த நிலையில் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். சகோதர சகோதரி என்ற பார்வை
கெட்டுவிடக் கூடாது என்று பாபா புரிய வைக்கிறார். எந்த சண்டையும் இருக்கக்கூடாது. நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை அல்லவா? சிவபாபா பிரம்மாவின் உடலின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா சிவபாபாவின் குழந்தை ஆவார். சாதாரண உடலில்தான் வருகிறார் அல்லவா? விஷ்ணு சத்யுகத்தில் இருப்பவர் ஆவார். நான் இவருக்குள் பிரவேசித்து புதிய உலகத்தை படைக்க வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் உலகத்தின் மகாராஜா மகாராணிகளாக ஆவீர்களா என்று பாபா கேட்கிறார். ஆமாம் பாபா, ஏன் ஆக மாட்டோம்? சரி, இதில் தூய்மையாக இருக்க வேண்டும். இது கடினமானது ஆகும். உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறேன் என்றால் நீங்கள் தூய்மையாக இருக்க முடியாதா? வெட்கமாக இல்லை. தீய காரியங்களை செய்யாதீர்கள் என்று லௌகீக தந்தையும் புரிய வைக்கிறார் அல்லவா? இந்த விகாரத்தில் தான் தடை ஏற்படுகிறது. ஆரம்பத்திலிருந்து இதற்காக அடிதடி நடந்து வருகிறது. பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இதன் மீது வெற்றியடைய வேண்டும். நான் தூய்மையாக்குவதற்காக வந்துள்ளேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு சரி தவறு நல்லது கெட்டதை சிந்திப்பதற்கான புத்தி கிடைத்திருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆவதுதான் குறிக்கோளாகும். சொர்க்கவாசிகளிடம் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன, நரகவாசிகளிடம் அவகுணங்கள் இருக்கின்றன. இப்பொழுது ராவண ராஜ்யமாக இருக்கிறது என்பதை கூட யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் ராவணனை எரிக்கிறார்கள். எதிரி அல்லவா? எரித்துக் கொண்டே வருகிறார்கள். இது யார் என்று புரிந்து கொள்வதே இல்லை. நாம் அனைவரும் ராவண ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். எனவே நாமும் அசுரர்கள் ஆவோம். ஆனால் தங்களை யாரும் அசுரர்கள் என்று சொல்லிக் கொள்வது இல்லை. இது ராட்சத ராஜ்யம் என்று அநேகர் சொல்கிறார்கள். எப்படி ராஜா ராணியோ அப்படியே பிரஜைகளும் ஆவர். ஆனால் அந்த அளவிற்கு கூட புரிதல் இல்லை. ராமராஜ்யம் தனியாக இருக்கிறது, ராவண ராஜ்யம் தனியாக இருக்கிறது என்று பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். நீங்கள் இப்பொழுது அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். என்னுடைய பக்தர்களுக்கு யார் ஆலயங்களுக்கு சென்று தேவதைகளின் பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு சென்று ஞானத்தை சொல்லுங்கள் என்று பாபா கூறுகிறார். மற்றபடி அப்படி இப்படி இருக்கும் மனிதர்களிடம் மண்டையை உடைத்துக் கொள்ளாதீர்கள். ஆலயங்களில் உங்களுக்கு அநேக பக்தர்கள் கிடைப்பார்கள். நாடி பார்க்க வேண்டி உள்ளது. மருத்துவர்கள் பார்த்த உடனேயே இவர்களுக்கு என்ன வியாதி என்று கூறிவிடுகிறார்கள். தில்லியில் அஜ்மல் கான் என்ற ஒரு வைத்தியர் புகழ் பெற்றவராக இருந்தார். பாபா உங்களை 21 பிறவிகளுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியமானவர்களாக செல்வந்தர்களாக ஆக்குகின்றார். இங்கே அனைவரும் நோயுற்றவர்களாக ஆரோக்கியமற்றவர்களாகவே இருக்கிறார்கள். அங்கே ஒரு பொழுதும் நோய் ஏற்படுவதே இல்லை. நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமானவர்களாக செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய யோக பலத்தின் மூலம் கர்ம இந்திரியங்களின் மீது வெற்றியடைந்து விடுகிறீர்கள். உங்களை இந்த கர்ம இந்திரியங்கள் ஒரு பொழுதும் ஏமாற்ற முடியாது. நல்ல விதத்தில் நினைவில் இருந்தீர்கள், ஆத்ம உணர்வுடையவராக இருந்தீர்கள் என்றால் கர்ம இந்திரியங்கள் ஏமாற்றாது என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். இங்கேயேதான் நீங்கள் விகாரங்கள் மீது வெற்றியடைகிறீர்கள். அங்கே கெட்ட பார்வை இருப்பது இல்லை, ராவண ராஜ்யமே இருப்பது இல்லை. அது அகிம்சையாளர்களான தேவி தேவதைகளின் தர்மம். சண்டை போன்றவற்றின் விஷயம் இல்லை. இந்த சண்டை கூட கடைசியில் நடக்க வேண்டும். இதன் மூலம்தான் சொர்க்கத்தின் நுழைவு வாயில் திறக்க வேண்டும். பிறகு ஒரு பொழுதும் சண்டை நடப்பதே இல்லை. யஜ்யம் கூட இது இறுதியானது. பிறகு அரை கல்பத்திற்கு எந்த யஜ்யமும் நடக்காது. இதில் குப்பைகள் அனைத்தும் ஸ்வாகா ஆகிவிடுகிறது. இந்த யஜ்யத்திலிருந்துதான் விநாசத்தின் ஜுவாலை
காலை வந்தது. அனைத்தும் சுத்தமாகி விடுகிறது. அங்கே இருக்கும் சுவை மிகுந்த பழரசம் போன்றவைகளும் மிகவும் சுவையுள்ள முதல் தரமான பொருட்களாக இருக்கின்றன என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு காட்சியாக காட்டப்பட்டுள்ளது. அந்த ராஜ்யத்தை இப்பொழுது நீங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். உங்களுடைய பெயர் கூட சிவசக்தி பாரத தாய்மார்கள் என்பதாகும். நீங்கள் சிவனிடமிருந்து நினைவின் மூலம் மட்டுமே சக்தியை பெறுகிறீர்கள். ஏமாற்றம் அடைவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. யார் பக்தி செய்யவில்லையோ அவர்கள் நாத்திகர்கள் என்று உலகத்தில் உள்ளவர்கள் நினைக்கிறார்கள். யார் பாபா மற்றும் படைப்பை தெரிந்திருக்கவில்லையோ அவர்கள் நாஸ்திகர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் இப்பொழுது ஆஸ்திகர்களாக ஆகியுள்ளீர்கள். 3 காலங்களையும் உணர்ந்தவராகவும் ஆகியுள்ளீர்கள். 3 உலகங்கள் 3 காலங்களை தெரிந்து கொண்டுள்ளீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு பாபாவிடமிருந்து இந்த ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் லக்ஷ்மி நாராயணனாக ஆகின்றீர்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா தான் புரிய வைக்கிறார். நான் இவருக்குள் பிரவேசித்து புரிய வைக்கிறேன் என்று சிவபாபா அவரே கூறுகின்றார். இல்லை என்றால் நிராகாரமான நான் எவ்வாறு புரிய வைப்பேன்? தூண்டுதலின் மூலம் கல்வி கற்பிக்க முடியுமா என்ன? கற்பிக்க வாய் வேண்டும். பசுவின் வாய் என்பது இவர் அல்லவா? இவர் பெரிய தாய், மனிதர்களின் தாய். பாபா கூறுகிறார், நான் இவரின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கிறேன், யுக்திகளை கூறுகின்றேன். இதில் ஆசீர்வாதத்தின் விஷயம் எதுவும் இல்லை. தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும். ஸ்ரீமத் கிடைக்கிறது. கருணை என்ற விஷயம் இல்லை. பாபா அடிக்கடி மறந்து விடுகிறது என்று கூறுகிறார்கள். கருணை காட்டுங்கள் என்று கூறுகிறார்கள். நினைவு செய்வது உங்களுடைய காரியமாகும். நான் என்ன கருணை காட்டுவது? எனக்கு அனைவரும் குழந்தைகள். கருணை காட்டினேன் என்றால் அனைவரும் சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுவார்கள். பதவி என்பது படிப்பின் ஆதாரப்படி அடைவார்கள். நீங்கள் தான் படிக்க வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தூய்மையற்ற ஆத்மா வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது. எந்த அளவிற்கு நீங்கள் நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு நினைவு செய்து செய்து தூய்மையாகி விடுவீர்கள் என்று பாபா கூறுகிறார். தூய்மையான ஆத்மா இங்கே இருக்க முடியாது. தூய்மையாக ஆகிவிட்டால் புதிய சரீரம் வேண்டும். தூய்மையான ஆத்மாவிற்கு தூய்மையற்ற சரீரம் கிடைப்பது என்பது விதியே அல்ல. சந்நியாசிகள் கூட விகாரத்தின் மூலம் பிறவி எடுக்கிறார்கள் அல்லவா? துறவரம் செய்வதற்கு இந்த தேவதைகள் விகாரத்தின் மூலம் பிறவி எடுப்பது இல்லை. இவர்கள் உயர்ந்தவர்கள் அல்லவா? உண்மையிலும் உண்மையான மகாத்மாக்கள் இவர்களே. இவர்கள் எப்பொழுதும் முழுமையான விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். அங்கே ராவண ராஜ்யம் இல்லை. அங்கு நடப்பதே சதோ பிரதானமான ராமராஜ்யம். உண்மையில் ராமனுடையது என்று கூட சொல்ல தேவையில்லை. சிவபாபா அல்லவா இது? ராஜஸ்வஸ்வமேத்த அழிவற்ற ருத்ர ஞான யஜ்யம். ருத்ரன் அல்லது சிவன் இரண்டும் ஒன்று. கிருஷ்ணருடைய பெயரே அல்ல. சிவபாபா வந்து ஞானத்தை கூறுகிறார். பிறகு அவர்கள் ருத்ர யஜ்யத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் மண்ணால் லிங்கம் மற்றும் சாலி கிராமங்களை உருவாக்குகிறார்கள். பூஜை செய்துவிட்டு பிறகு உடைத்து விடுகிறார்கள். பாபா தேவிகளின் உதாரணத்தை சொல்வதை போல தேவிகளை அலங்கரித்து படையலிட்டு பூஜை செய்து பிறகு தண்ணீரில் மூழ்கடித்து விடுகிறார்கள். எப்படி? சிவபாபா மற்றும் சாலி கிராமங்களை மிக அன்போடு சுத்தத்தோடு பூஜை செய்து பிறகு அழித்து விடுகிறார்கள் அல்லவா? இவை அனைத்தும் பக்தியின் விஸ்தாரமான விஷயங்கள். இப்பொழுது பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எந்த அளவிற்கு பாபாவின் நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். தவறு எதுவும் செய்யவில்லை தானே என்று தினமும் இரவு தங்களுடைய கணக்கை பார்க்க வேண்டும். தங்கள்
உங்களுடைய காதுகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். பாபா இன்று என் மூலம் இந்த தவறு நடந்தது, மன்னித்துக் கொள்ளுங்கள். உண்மையை எழுதினீர்கள் என்றால் பாதி பாவம் அழிந்துவிடும் என்று பாபா கூறுகிறார். பாபா அமர்ந்திருக்கிறார் அல்லவா? தங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் ஸ்ரீமத் படி நடந்து கொள்ளுங்கள். கணக்கு வைப்பதன் மூலம் அதிக முன்னேற்றம் ஏற்படும். செலவு எதுவும் இல்லை. உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் மனம் சொல் செயலின் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்றால் கேட்டும் கேட்காமல் இருந்துவிட வேண்டும். இந்த முயற்சியை செய்ய வேண்டும். பாபா குழந்தைகளாகி உங்களுடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பதற்காக வருகிறார். எனவே குழந்தைகளும் அவ்வாறு ஆக வேண்டும். ஆலயங்களில் அனைத்தையும் விட நல்ல சேவை நடக்கும். அங்கே தர்ம சிந்தனை உடையவர்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பார்கள். கண்காட்சியில் அநேகர் வருகிறார்கள். ப்ரொஜெக்டரை விட கண்காட்சி மேலாவில் நல்ல சேவை நடக்கிறது. மேலா வைப்பதற்கு செலவு ஆகிறது என்றால் பலனும் இருக்கிறது அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபா எது சரியானது எது தவறானது என்பதை புரிந்து கொள்வதற்கான புத்தியை கொடுத்திருக்கிறார். அந்த புத்தியின் ஆதாரத்தில்தான் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. தங்களுக்குள் சகோதரன் சகோதரி என்ற உண்மையான அன்பு இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் கெட்ட பார்வை கூடாது. இரண்டாவது, பாபாவின் ஒவ்வொரு அறிவுரையின்படி நன்றாக படித்து தங்கள் மீது தாங்களே கருணை காட்ட வேண்டும். தங்களுடைய முன்னேற்றத்திற்காக கணக்கு வைக்க வேண்டும். யாராவது துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிறார்கள் என்றால் கேட்டும் கேட்காமல் இருந்துவிட வேண்டும். வரதானம். ஈஸ்வரிய ராயல் தன்மை எனும் சுபாவத்தின் மூலமாக ஒவ்வொருவரின் விசேஷ தன்மைகளை வர்ணனை செய்யும் புண்ணிய ஆத்மா ஆகுக. விளக்கம். தன்னை எப்பொழுதும் விசேஷ ஆத்மா என்று உணர்ந்து ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரிடமும் சிறப்பம்சங்களையே பார்க்க வேண்டும், வர்ணனை செய்ய வேண்டும். அனைவரையும் சிறப்பானவர்களாக மாற்றுவதற்கான நன்மை செய்யும் எண்ணம் வைக்க வேண்டும். இதுவே ஈஸ்வரிய ராயல் தன்மை. ராயலான ஆத்மாக்கள் அடுத்தவர் வீசிய பொருளை எடுத்து தன்னிடம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். எனவே பிறரது பலவீனம் மற்றும் தீய குணங்களை பார்க்கும் கண்கள் எப்பொழுதும் மூடி இருக்க வேண்டும் என்பதில் கவனம் வையுங்கள். ஒருவர் மற்றவரின் குணத்தை பாடுங்கள். அன்பு ஒத்துழைப்பு எனும் மலரை பரிமாறிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் புண்ணிய ஆத்மாவாக ஆவீர்கள். ஸ்லோகன். வரதானத்தின் சக்தி இன்னல் எனும் நெருப்பை நீராக மாற்றிவிடுகிறது. அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீதாவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். நிராகார சொரூபத்தின் முக்கிய அறிவுரைக்கான வரதானம் கர்மாதீத் பவ என்பதாகும். ஆகார சொரூபத்தின் அதாவது ஃபரிஷ்தா நிலையின் வரதானம் டபுள் லைட் பவ என்பதாகும். டபுள் லைட் என்பது அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்தும் லேசாக மற்றும் பிரகாசமான மனோநிலையில் நிலை பெறுவது. அவ்வாறு டபுள் லைட்டாக இருப்பவரை சுலபமாக கர்மாதீத் நிலையை அடைய முடியும். எனவே சேவைகளில் ஈடுபடும் பொழுது இப்பொழுது நான் முழுமை பெற்று கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும் என்பதிலேயே ஆர்வம் வையுங்கள். ஓம் சாந்தி.